பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகம் விலாகஸ் பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் அந்த பாஷா வணக்கம். இன்னைக்கு நான் வந்துட்டு நர்மதா அம்மா பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு இவங்க வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே அறிமுகமானவங்க தான். அம்மா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. ஓகே, சூப்பர். இந்த முதுகுத்தண்டோட பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து இருக்கு. ஸோ அது எதனால் வருதுமா அந்த முதுகுத்தண்டோட பிரச்சனை? முதுகுத்தண்டோட வலி வந்துட்டு சின்ன வயசில் இந்த பெரியம்மா மாதிரி அவங்களுக்கு வந்தாலும் அதே மாதிரி பெரிய அளவில் இந்த ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலையினால் பாதிப்பு ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வளர்ந்த பருவத்தில் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பலவீனம் வருது. ஏன்னா அந்த நல்ல வைரஸ் கெட்ட வைரஸ் வர்றதுனால நல்ல செல்களுடைய உற்பத்தி குறைவுனால, அதே நேரத்தில் உட்கார்ந்த நிலையில் அதிகப்படியான நேரங்களை வந்து செலவழிக்கிற உத்தியோகத்தினாலையும், அதே மாதிரி என்ன மாதிரியான வேலை செய்கிறப்பவும் நடக்கிறது குறைவு, அந்த மாதிரியான ஒரே நிலையில் அமர்ந்த ஒரு நிலையில் வந்து அந்த பாரம் இடுப்பினுடைய பாரம் வந்து உடம்புடைய பாரம் ஒரே அசைவுகள் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு பலவீனம். அதே மாதிரி உணவு முறைகள் அவங்களுக்கு வந்து சரியாக எடுத்துக்காத, டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது. அதே மாதிரி ஜவ்வுகளுக்கு இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு சாப்பாடு தான் பசிக்கு சாப்பிட்டுட்டு ஓடுறாங்க, டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லை, நம்மளும் கேர் பண்ணிட்டு காய்கறிகளுடைய காலையிலேயே தேவையானதெல்லாம் சத்தான காய்கறி ஆகாரத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி மத்தியானத்துலேயும் நல்ல ஹெல்த்தியான உணவு முறையை சாப்பிட்டுட்டு வரப்ப இரவில் யாருமே சின்ன வயசாக இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் எளிமையான உணவு தான் வந்து அவங்களுக்கு ஜீரண தன்மை வரும். இப்போ எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஈவினிங்கில் தான் ஹெவி ஃபுட் எடுக்கிறாங்க. சிக்கன் 65 பிரியாணியிலேருந்து எல்லாமே அதை விட லேட் நைட்டு, அதாவது வந்து 10 மணிக்கு மேலே டைம்ல சாப்பிட்றாங்க. அது என்ன ஆகுதுன்னா ஜீரண தன்மை வர்றதில்லை. அப்படியே படுக்கிறாங்க, தூங்குறாங்க, காலையில் எழுந்து ரொட்டீனாக ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நாள் யாருக்குமே தாக்கம் எந்த வழியுமே உற்பத்தி ஆகாது. காலப்போக்கில் 10 வருஷமா 5 வருஷமா அது நமக்குள்ள வந்து அந்த கழிவுகள் உடம்புல தேங்கி நல்ல செல்களுடைய உற்பத்திகள் குறைகிறப்ப அப்போதான் வந்து எலும்பு தேய்மானம் வரும். எலும்பு தேய்மானமும் வரும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து வாத நீர் தேங்கும், சில பேருக்கு வறட்சி வரும், எலும்புகளுடைய வளைவுகள் வரும். இந்த மாதிரியான தன்மை வந்து சரியான நேரத்தில் சாப்பிடாதுல ஹெவி சாப்பாடு நான்வெஜ் வந்து நைட்டில் எடுக்கக்கூடாதுங்க, பகலில் சாப்பிடுங்க. மத்தியானத்தில் காலையில் எல்லாத்துக்கும் எல்லாம் சாப்பிடலாம். அந்த இரவு நேரத்தில் வந்து எளிமையான உணவு வந்து இந்த பலவீனங்களை, அதாவது வந்து எலும்பு சத்து வந்து குறைஞ்சிடுது. அதே மாதிரி எலும்பு மஜ்ஜைகள் வந்து வளர்ச்சி குறைஞ்சிடுது. அந்த மஜ்ஜைகள் குறையிறப்ப தான் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கிறப்ப ஒரு சிலருக்கு வந்து கடக்குன்னு சத்தம் வரும். ஒரு சிலருக்கு வந்து இடுப்பு பிடிப்பு, அவங்களால வந்து அசைக்க முடியறதில்ல. அதே மாதிரி கழுத்து வலி வரும். இது எல்லாமே வந்து அந்த சத்து குறைபாடு, 7 வகை தாதுக்களினுடைய பலம் உடம்புல வந்து குறைஞ்சிடுது. அதனுடைய உற்பத்தி எல்லாமே வந்து குறைஞ்சதுனால அவங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் பண்ண முடியல, ஹெல்த்தி ஈக்குவேஷன் பண்ண முடியல. அதனால நேரத்தோட சாப்பாடு, சத்தான காய்கறிகளோடு சேர்ந்த சாப்பாடு, சிறுதானிய உணவு சாப்பாடு, இதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்போ வந்து 12 மணி நேரம் உழைப்பு 10 மணி நேரம் உட்கார்ந்தே செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைங்க வராது. நடைப்பயிற்சி தேவை. உட்கார்ந்து வேலை செஞ்சாலும் ஒரு 10 நிமிஷம் அவங்க ஹாலில் கூட நடந்துட்டு போகலாம். மார்னிங் நடைப்பயிற்சி தேவை. நடைப்பயிற்சி வந்து அவங்களுடைய இயக்கத்துக்கு எல்லா
பாதத்திலிருந்து நம்ம தலைக்கு போகிற நரம்புகள் அத்தனையும் நல்ல முறையில் இயக்கத்தை கொடுக்கும். ரத்த ஓட்டத்திலிருந்து நிணநீர் சுரப்பிலிருந்து எல்லாமே வேலை செய்ய வைக்கும். அந்த மாதிரி நடைபயிற்சி ரொம்ப நல்லது. அதே மாதிரி காய்கறி வகைகளை வந்து பச்சை ஜூசஸ் மிளகு சீரகம் போட்டு குடிக்கிறோமே அது ரொம்ப நல்லது. எல்லாமே 11 மணி வாக்கில் எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எலும்பு தேய்மானங்கள் எல்லாம் உருவாக்காம வலி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ அவங்களுக்கு சத்துக்கள் கொடுக்கும். சரி சரிம்மா. ஓகேம்மா. இப்போ வந்து பெரியவங்களுக்கு தான் ஓகே முதுகு வலி முதுகு தண்டு வலி பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து ஏற்படுதுமா, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? கண்டிப்பாக அதுக்கு என்ன காரணம்னா எல்லாருமே பள்ளிக்கூட பிள்ளைங்க வந்துட்டு சரியான சாப்பாடு எடுத்துக்கிறது இல்லை. எல்லாமே பேக்கரி ஐட்டம் தான். ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னா எல்லாமே எல்லாம் பிஸ்கெட்டு இந்த மாதிரி பழ வகைகளை வச்சு கொடுக்குறதா இருந்தால் ஒன்லி பழ வகைகள் மட்டும்தான் ஸ்நாக்ஸாக இருக்கணும். இல்லை வீட்டில் செஞ்சதெல்லாம் நல்ல சத்தான முறுக்கு சீடை இந்த மாதிரியெல்லாம் பயிர் வகைகள் இதெல்லாம் பயிர் வகை முளை கட்டி வச்சு கொடுக்கறது வறுத்துட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். இப்போ என்ன எதனால முதுகு வலி வருதுன்னா மலச்சிக்கலும் ஒரு காரணம். குழந்தைங்களை வந்து நம்ம அதையும் கவனிக்கணும். காலையில் எழுந்துட்டு ஃப்ரீயாக கேட்பான்னு சொல்லணும், இல்லை போனியா இல்லையான்னு கேட்கணும். ஏன்னா அது மாதிரி வந்து அந்த மலச்சிக்கலே வந்துட்டு அவங்க உடம்புல வாயுக்களை வந்து மேலே ஏறும். கீழே போக வேண்டிய வாயுக்கள் வந்து மேலே ஏறும்போது வந்து அது எலும்புகள்லையும் மற்ற இடத்துலையும் சேர்றதுக்கு வாய்ப்பு நிச்சயமா. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ஆகாரம் தான் மெயின். காலை உணவே வந்து சத்தான ஆகாரங்களை குழந்தைங்களுக்கு கவனிச்சு கொடுத்துட்டு அப்புறம் கடை பொருட்கள் எண்ணெய் பொருட்களை வந்து சின்ன வயசுலேருந்தே தவிர்க்கணும். எல்லாமே இப்போ குழந்தைங்க வந்துட்டு எல்லாமே எண்ணெயில் பொரிச்ச வகைகளை தான் விரும்புகிறாங்க. அவங்க தெரியாமல் கேட்குறாங்க. நாம வீட்டில இருந்தே செய்து அவங்களுக்கு நல்ல எண்ணெயில் கொடுத்துட்டு நல்ல பொருட்களை ஜூஸஸும் அதே மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுங்கம்மா, பழ வகைகளை கொடுங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுங்க. அது வந்து அவங்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காது, நல்ல சக்தி கொடுக்கும் பொண்ணுக்கு. நிச்சயமா நிச்சயமா அம்மா சொல்றது கரெக்டு தாங்க. ஏன்னா இப்போ சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த மாதிரியான ஒரு அதாவது வெளியே நம்ம போய் அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் இது மாதிரி எல்லாம் கொடுக்காம நம்ம வீட்லயே வந்து ஒரு நல்ல எண்ணெய்களை பயன்படுத்தி அதுல கடலை உருண்டை பண்ணி கொடுங்க. இதெல்லாம் ஸ்நாக்ஸா வீட்டுல இருந்தே இதே மாதிரி ஒவ்வொன்றும் எல்லாம் வீட்டுல இருந்து செய்யறத செஞ்சு கொடுங்க. கேசரி கூட பழ வகைகளை கேசரி இருக்கு, அதை செஞ்சு ஸ்நாக்ஸை டப்பில் போட்டு கொடுங்க. இது மாதிரி கொடுக்குறப்ப வந்து குழந்தைங்க வந்து டைம்க்கு அது ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு நல்ல உணவு போயிடுது, அவங்களுக்கு வந்து பலவீனம் வர்றதுக்கு காரணம். அதே மாதிரி குழந்தைங்களும் மஞ்சள் காமால வராத அளவுக்கு அவங்கள வந்து ஹெல்த்தியா வளர்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பலவீனம் இல்லாம ஹெல்த்தியா இருப்பாங்க. நிச்சயமா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தோம்னா அந்த முதுகு தண்டு அந்த பிரச்சனை வராம நம்ம பாதுகாப்பா வச்சுக்கலாம். நிச்சயமா. சரிம்மா. இப்போ அந்த முதுகு தண்டுவட ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு உங்ககிட்ட வந்து எந்த மாதிரியான ஏதாவது வைத்தியங்கள் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. அதாவது தண்டுவட வலிக்கு வந்துட்டு ஆயில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஆயில்? ஆமா. சரி சரிம்மா. இதுதான் சார். இந்த ஆயில வந்து அவங்க தேய்க்கிறப்ப தேய்ச்சிட்டு ஒத்தடம் கொடுத்தாங்கன்னா இன்னும் சீக்கிரமா வந்து அவங்களுக்கு பலம் தரும். அவங்களுக்கு போய் அதுக்காக தனியா வந்து கழுத்துக்கு கப்ளிங் போடுறாங்க, அது போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இடுப்புக்கு பெல்ட் போடுறாங்க, அதுவும் அவசியம் இல்லை. நீங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க தடவிட்டு ஒத்தடம் கொடுங்க. இப்பெல்லாம் வந்து கீரைக்காரங்களை கேட்டீங்கன்னாவே எருக்கல்ல ரோட்லயே இருக்கு, அதை நம்ம மணல்ல போட்டு கூட சூடு பண்ணி இல்லை வானாலியில சும்மா போட்டு சூடு பண்ணி கூட ஒத்தடம் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆயில தடவிட்டு நல்ல ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். இது வந்து உடனே குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேய்ச்சிட்டு கூட சப்போஸ் போயிட்டோம்னா என்னென்னா நம்ம என்ன ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ண வேண்டியதாக வரும், அந்த மாதிரி தான். அது இது பண்ணுங்க. அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்காகவும் எல்லாமே ராஜக்கருவிகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு லேகியத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். லேகியம்? ஆமா. சூப்பர். ஓகேம்மா. இந்த லேகியம் வந்து என்னென்ன பயன்படுத்துறீங்க இந்த லேகியம் பண்றதுக்கு? இதுல வந்துட்டு அக்ரகாரம் ரெடி பண்றோம், அக்ரகாரம் சேர்த்துருக்கிறேன். சரி. அதே மாதிரி அஸ்வகந்தாவை வந்து நாட்டு மாட்டு பால்ல 7 முறை பாவனை அதை பவுடர் பண்ணிட்டு நம்ம அதை வந்து பசும்பால்லையே
ஊற வச்சு வெயிலில் காயப்பட்டு லாஸ்ட்டில் வந்து பிட்ட வெயில்னு சொல்லுவாங்க, பால் போட்டு மேலே வேடு கட்டி செய்யணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிடைக்காததுக்கு எல்லாரும் கடையில் போயிட்டு அஸ்வகந்தா வாங்குறாங்க, பாலில் கலந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் அது பக்குவப்படுத்தணும். அந்த வேடு கட்டி பாவனை பண்ணி பாலில் பண்ணுறது தான் வந்து அதனுடைய துர்க்குணங்கள். அதுக்குன்னு சிலது இருக்கு நம்ம உடம்புல. ஒரு சிலருக்கு அஸ்வகந்தா வந்து நல்ல பலன் தரக்கூடிய, அதாவது வந்து குதிரைக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க அஸ்வகந்தா. ஆனாலும் வெறுமனே சாப்பிட்டா சிலருக்கு வயிற்றுப்போக்கு வரும், சிலருக்கு வந்துட்டு மந்தம் தட்டும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பாவனை பண்ணி வேடு கட்டி பண்ணுறப்ப அது நல்ல பலனை கொடுக்கும், சிறந்த பலனை. அதேமாரி அதில் அதுக்கு கொடுத்துருக்குறேன், நெரிஞ்சல் கொடுத்துருக்குறோம். எல்லாமே பாலில் வேடு கட்டி பண்ணி தான் நம்ம அதுக்கு மேலே அரைக்கணும். நம்ம சூப்பர் சரியான முறையில் வந்து ப்ராசஸ் பண்ணாதான் அந்த லேகியத்துக்கு வந்து ஒரு பவரே கிடைக்கும். ஆமாம், பனங்கற்கண்டு எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சத்தான, அது வந்து சாப்பிட்றப்ப வந்து ராஜக்கருவிகள் எல்லாம் அவனுக்கு பலப்படும். அது பலப்பட்டவை எலும்புகள் எல்லாம் பலப்படும். ரத்தம் சேரும். ரத்தம் சேரும்போது வந்து ரத்தம் ஹீமோகுளோபின் கூடும்போது சில பேருக்கு ஹீமோகுளோபின் இருக்கும், ஆனாலும் அதுதான் வந்து தாதுக்கள் பலவீனம். அந்த 7 தாதுக்கள் பலவீனத்தை வந்து இது சரிப்படுத்திடும். அவங்க சாப்பிட்றப்ப வந்து ஒரு கட்டத்தில் வந்து மண்டலம் கணக்கில் அவங்க எத்தனை நாள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 மண்டலமோ 2 மண்டலமோ கொஞ்சம் அவங்க பொறுமையாக தான் எடுக்கணும். எடுத்த கேட்கலன்னு சொல்லக்கூடாது. 3 மாதம் கூட எடுங்க, 6 மாதம் கூட எடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒன்லி பலத்தை மட்டும்தான் கொடுக்கும். உங்க உடம்புல வந்து இருக்கிற நம்ம பொருட்கள் எல்லாம் வந்து, பொருட்கள்ங்கிறத வந்து உறுப்புகளை வந்து எல்லாத்தையுமே பலப்படுத்தும். அதனால நீங்க இது வந்து நம்பிக்கையாவும் தைரியமா சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த பின் விளைவுகளும் வராது. இது சூப்பர். இது எப்போ எடுத்துக்கணும்? இதை வந்து சாப்பிட்ட பிறகு 1 ஸ்பூன் காலையில ஒரு டைம். இதுல வந்து 300 கிராம் இருக்கு. நைட்டு படுக்கிறப்போ ஒரு டைம் பால் குடிங்க. பால்ல பெரும்பாலும் வந்து பூண்டு ஒரு 7 பூண்டு தோல் உரிச்சிட்டு அது கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. இந்த லேகியத்தை சாப்பிட்டு ரொம்ப நல்ல முறையில் உங்க உடம்பு மாற்றம் வரும், பலமா இருப்பீங்க. உங்களுக்கு அந்த முதுகு தண்டுவட வலியே போயிடும். ஓகேம்மா, சூப்பர். என்ன அம்மா சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முதுகு தண்டுவட வலி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு பள்ளம் மேட் இருந்தால் அதை பற்றியெல்லாம் பார்க்கறதில்ல, அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதான். ஏன்னா ஸ்லோவாக போனால் தான் அந்த முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்காது. எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்லாம் அப்படியே வேகமாக விட்டுட்டே போவாங்க. ஸோ அதில் வந்து உடம்பு வந்து சேக்காரணும், முதுகு தண்டுவட பிரச்சனை வரதுக்கான வழிகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ட்ராவல் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக ஓடுங்க. அதே மாதிரி இந்த ஆயில் இருக்குது, அந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த முதுகு தண்டுவட வலி வந்து க்யூர் ஆகிடும். அதுக்கு வந்து அந்த முதுகு தண்டுவட வந்து பலமாகறதுக்கு வந்து லேகியம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லேகியத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். சொல்லுங்கள். என்னென்னா, காலையில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப தண்ணி எடுத்துகிட்டு போவீங்க. அந்த தண்ணியில் வந்து சீரக தண்ணியை கொண்டு போங்க. ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு போங்க. சீரக தண்ணி குடிங்க ரெகுலராக எப்போவுமே. அப்புறமா வந்து திரிப்பலா இருக்குது. திரிப்பலா வந்துட்டு அதை ஒரு 6 ஸ்பூன் போட்டு அதையும் நீங்கள் பச்சை தண்ணியாவாக இருக்கலாம், இல்லை வார்ம் வாட்டராக இருக்கலாம், அதையும் ரெகுலர். இது 2 வந்து உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கம்ப்ளைண்ட் வராம, உங்களுக்கு எந்த வழியும் இல்லாம உடம்புல எந்த தொந்தரவும். ஏன்னா இந்த சீரக தண்ணி வந்து ஜீரண சக்தியும் கொடுக்கும், வயிற்றுல புண்ணு உருவாக்காம இருக்கும். திரிப்பலமும் அதே மாதிரி. திரிப்பலா ரொம்ப காய கற்பது. அதே மாதிரி அதை சாப்பிட்றப்ப வந்து உங்க உடம்புடைய கழிவுகள், உங்க மூட்டுக்கள், எலும்புகள் அது எங்க இருந்து தங்கக்கூடியதும் நல்லா கரைச்சிடும். மஜ்ஜைகள் எல்லாம் வளர வைக்கிற அது தன்மை அதுக்கு இருக்கு. ஓ சூப்பர்மா. ஒரு நல்ல விஷயத்த எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆயில் வாங்கி பயன்படுத்துங்க. அந்த முதுகு தண்டோட பிரச்சனை வலிக்கு வந்துட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த வலி போக்குறதுக்கு இந்த லேகியம் இருக்குது. ஸோ நிச்சயமாக வாங்கி பயன்படுத்தலாம். கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ரொம்ப நன்றிம்மா. வணக்கங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.